முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன இன்னும் ஆளை காணோம்? எப்போ வர சொன்னேன்? எதுக்கு இப்படி லேட் பண்றான்? டே மச்சான், அப்பாடி வந்துட்டியே, எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன்டா. ஏன் இவ்வளோ லேட்டு? டே நேற்று நைட்டே வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் முடியல. அதனால தான் காலையிலேயே போய் அவரை எப்படியாச்சும் பார்த்து கொஞ்சம் டீலிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுடா. சரி சரி, முடிஞ்சுதா? எல்லாம் ஓகே தானே? பக்காடா, எல்லாம் ரெடியாக இருக்கு. எங்க அவன்? அதுவா, அவனுக்கு புதுசாக கோட் ஷூட்லாம் எடுத்து கொடுத்து ஒழுங்காக அதை போட்டு வாடான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் அவனை ஆளை காணோம். சரி விடு, வேலைலாம் முடிஞ்சிச்சு. அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் போய் அங்கே சேர்ந்தா போதும். அப்பாடி, ஒரு வழியாக இவன் பிரச்சனை முடிஞ்சுதுடா. சரி மச்சான், அவனுக்கு தெரியாது தானே? இல்லைடா, நான் இன்னும் எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை. என்ன என்கிட்ட சொல்லலை? டேய் விக்ரம், நீ எப்படா வந்த? அவன்கிட்ட என்ன சொல்லலையான்னு கேட்டி அப்பயே வந்துட்டேன். ஆமாம், யார்கிட்ட என்னத்த சொல்லலை? என்கிட்டயா இல்லை? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சரி, எதுக்கு இப்போ நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸில் வர சொன்ன? என்ன விஷயம்? சொல்கிறோம்டா. ஃபர்ஸ்ட்டு என்னத்தை மறைக்கிறீங்க? ஒழுங்கா அதை சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன தான் மறைக்க போகிறோம்? இப்போ எதை பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் விடு. உன் ஆள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணான்னு சொன்னல, என்ன கம்பெனி? அதுவா, கேஆர் ட்ரேடர்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம் அதான். சரி, நீ இன்னைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிற. என்ன திடீர்னு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா என்ன? ஆமாம், நீ போ, அவங்களே சொல்லுவாங்க. என்னடா வளர்றீங்க? என்ன ஒர்க்குன்னு சொன்னா தானே தெரியும். அங்கே போனால் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே. மச்சான், அதெல்லாம் தெரியும்டா, நீ போ. இப்போ என் ஆளை பார்க்க போகிறதா இல்லை ஒர்க்காக போகிறதா? ரெண்டுமே தான். ஐயோ, எனக்கு குழப்பி எடுக்கிறீங்க. சரி, என்ன ஒர்க்குன்னாச்சும் சொல்லுங்கடா. டேய், நான் சொல்கிறது கேளு, நீ அங்கே போ, அவங்களே சொல்லுவாங்க. சரி, நான் மத்தியானத்துக்கு மேலே போகிறேன். ஏன்னா ஒரு ஆடுக்கு பேம்ப்ளெட் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை நான் ஆற்றிட்டு தான் கொடுத்துருந்தேன். என்ன எதுன்னு செலக்ட் பண்ணணும். அதனால நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகிறேன்டா. என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒழுங்காக இன்றைக்கி கிளம்புறேன். டேய், இங்கேயே நிறைய வேலை இருக்குது. என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேம்ப்ளெட் ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். மிச்ச ஒர்க்கை இவன் பார்த்துப்பான், சரியா? இன்னும் கொஞ்சம் சிவாவும் வந்துருவான்டா. நாங்கள் 3 பேர் பார்த்துக்குறோம். நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. சரி, யாராச்சும் கூடயாச்சும் வாங்கடா. என்னடா அப்படி தனியாக துரத்துறீங்க? நீ போ, நாங்கள் வேணா அப்புறமேட்டுக்கு வரோம். சரி, நான் போய் அரை மணி நேரத்தில் வரீங்க. இல்லைன்னா அப்புறம் நான் பேசவே மாட்டேன்டா. சரிடா, வரோம். நீ கிளம்பு. ஏதாச்சும் சொன்னா கூட பரவாயில்ல, எதையுமே சொல்லாமல் இப்படி துரத்துறீங்களேடா, பாவீங்களா? புலம்பாம போடா. நீ போ, அங்கே போ, உனக்கே தெரியும் எல்லாம். போ. சரி மச்சான், எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இவனை அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆகுதுடா. சரி, எதுக்கும் நாம் போய் பார்க்கலாம் ஒரு ½ hour கழிச்சு. அச்சுச்சோ, என்னாச்சு? ஃபைல் என்கிட்ட தான்டா இருக்கு. விடு, அதுவும் நல்லதுக்கு தான். இல்லைன்னு வச்சுக்க, போகிற வழியிலே எல்லாத்தையும் படிச்சிருப்பான். அப்புறம் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் ½ hour கழிச்சு போகிறோம்ல, அப்போ கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். அங்கே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு தான் சொன்னாங்க. என்னன்னு தெரியல. சரி, நம்ம ஒர்க்கை பார்ப்போமா? இங்கே பாருங்க, இன்னிலேருந்து நமக்கு புது சிஇஓ தான். இன்னைக்கு அவர் வராரு. எனக்கு மார்னிங்கே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான்சி, என்ன சொல்கிறீங்க? திடீர்னு சொல்கிறீங்க? அட ஆமாண்டா, எனக்கே காலையில் ஃபோன் பண்ணி திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு மார்னிங் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம். என்னன்னே எனக்கே ஒன்றும் புரியலடா. ஆனால் மாற்றிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, இதுலேயே நமக்கு ஒரு நல்லது தானே நடந்திருக்கு. ஆமா நான்சி, அந்த பழைய பாஸ் இருக்கானே, அவன் வராமையே இருந்துப்பான். இனிமேல் நம்ம நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம் தானே? அதனால தான் எனக்கும் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்ததும் நல்லா எப்படி சொல்கிறது, சிறப்பாக வரவே இருக்கணும், சரியா? அப்போ தானே நாம் ஒரு நல்ல எம்ப்ளாயி அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதை விடுங்க, பார்த்துடலாம். வரவரும் வரட்டும். சரிடா, இவராச்சும் நம்மளை நல்லா கவனிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம மொட்டத்தில் மேனேஜர் வருவார். எங்கே அவரு? அந்த சொட்டை எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. வருவான். நாம் அதுக்குள்ளே நாமளே வரவேற்றுருவோம். அவன் வரணுன்ற அவசியமே இல்லை. சரி நான்சி, சரி. அட வருஷம் வந்துட்டான். நான் அவகிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. வருஷா, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு நான்சி? அவன் வந்து வந்துட்டானா என்ன அந்த பாஸ்? அட அது இல்லை, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியா? உன் நல்ல நேரமோ என்னவோ தெரியலடி, உனக்கு நல்லதாகவே நடக்குது எல்லாம். என்ன நான்சி சொல்கிறீங்க? அட ஆமாம்,
நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல அதை வந்து வேற யாரும் வாங்கிட்டாங்களாம். அதனால இன்னைக்கு அவர் வராரு. அவர் தான் இனிமேல் நமக்கு சிஇஓ. அவர் சொல்கிறது தான் சட்டம். அப்போ யோசிச்சு பாரு, இனிமே அவன் தொல்லையே இல்லை நமக்கு. நான்சி உண்மையை தான் சொல்றீங்களா இல்ல நான் கனவு இது கண்டானா? ஐயோ நான்சி வலிக்குது. என்ன இப்போ புரியுதா? இது என்ன கனவா என்ன? அட ஆமா, அப்போ உண்மையாலுமே மாறுறாங்களா? ஆமாண்டி. அப்பா, எப்படியோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து விடுதலை ஆன மாதிரி இருக்கு. இனிமே நிம்மதியா வேலை பார்க்கலாம்ல. ஆமாம் ஆமாம், எனக்கு இந்த விஷயத்த சொன்னதும் நாங்கள் தான் வருஷம் வந்துச்சு. நீ தான் ரொம்ப சந்தோஷப்படுவியே. ஹாஸ்பிட்டல் இருக்கோம், அப்படியே வீட்டுக்கு போயிடணும். இந்த பக்கமே வரக்கூடாது. விடு விடு, வரமாட்டான். சரி, நாம் இன்னைக்கு புது பாஸை வரவேற்கலாமா? ஓ பண்ணலாமே. நான்சி இந்தா ஃபர்ஸ்ட் நாள் வராருல, ஃப்ளவரை கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். பரவாயில்லையே, எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க, எப்படியும் பாஸ் வந்துருவாரு. வாங்க எல்லாம் நிற்கலாம். என்ன நான்சி, அவருக்கு பங்க்சுவாலிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு டைமுக்கே வரல. டேய் இருடா. ஆனா வர்ஷா உனக்கு தான் பரவாயில்ல, கிரேட் எஸ்கேப். ஆமாண்டி பாரு, நல்ல வேலை தப்பிச்சேன். நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா, எங்க அவன் வந்துருவானோன்னு. சரி சரி விடுங்க, எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? இப்பதான் புதுசா வர போறாருல, அவரை பத்தி பேசுங்க. பேசலாண்டி, அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன நமக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதுல்ல. ஏய் அங்கே பாரு, யாரோ வராங்க. அடி பாவி நான்சி, என்ன நடக்குதுங்க? இவன் வந்திருக்கான். ஐயோ, எனக்கே ஒன்றும் புரியலடா. இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரா ஃப்ளவர் கொடுக்கறது? இந்த அதை ஒழிச்சு வை. ஏய் நான்சி இன்னைக்கு செத்தோம். என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன வரவேற்கிறதுக்கு அப்படின்னு இருக்கீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் போல. நான் கூட ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எல்லாரும் என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் மேல இருக்க பயம் அப்படியே தான் இருக்கு. ஐயோ போச்சு, என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி, எதுக்கு இப்படி வாயப்போல நினைக்கிறீங்க எல்லாம்? அப்படிலாம் இல்லையே, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனால் என்ன ஆனா? இல்லை, இன்னைக்கு புது சிஇஓ வரேன்னு சொன்னார். அதுக்கு தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஓ, இந்த கனவுலாம் வேற கண்டுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. யார் வர உங்களுக்கு? இல்லை, காலையிலேயே உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஓ அப்படியா? அப்புறம் ஏன் எனக்கு சொல்லல? என்ன காலையிலே ஏதாச்சும் கனவு இது கண்டியா என்ன? இல்லை, அது என்ன இவன் இப்படி குழப்புறான்? சரி சரி போங்கல்ல, வேலையை பாருங்க போங்க. போச்சு நான்சி, இன்னையோட க்ளோஸ் ஆயிட்டா நம்ம. போங்கன்னு சொன்னல. அப்புறம் வர்ஷா, ஒன்ன நான் சொல்லவே இல்லையே. போச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஹலோ மேடம், உங்க பேர் தானே வர்ஷா? என்ன மேடம் ரொம்ப டல்லா இருக்கீங்க? போனவன் வந்துட்டான்னு கவலைப்படுறியா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் தானே போய் ஒர்க் பண்ண சொன்னீங்க, அதனால நான் போகிறேன். சரி, நீ இப்போ என்னோட கேபினுக்கு தான் வர. முக்கியமான வேலை இருக்கு, வரியா போலாம்? வந்து அன்னைக்கே ஆரம்பிச்சுக்கிட்டான் பாரு. டேய் பிரதாப், என்னன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ண? அவளுக்கே நிறைய வேலை இருக்குது. ஹலோ நான்சி, உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் பாருங்க. நான் அவளை தான் கூப்பிட்டேன், உங்களை இல்லை. சரியா? உங்க வேலையை நீங்க பாருங்க. இல்லை, அவளுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அதான். எந்த ஒர்க்கா இருந்தாலும் வந்து என்னோட கேபின்ல பார்க்கட்டும். இப்போ நீ வர வருஷம் என் கூட. வருஷா, நீ போகாத வருஷா, பார்த்துக்கலாம். இல்லை நான்சி, அவன் சும்மா விடுவான்னு நீ நினைக்கிறியா? என் தலையெழுத்து, நான் போய் தான் ஆகணும். பார்த்தியா, இப்போ தான் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ சொன்னது உண்மைதானா? நிஜமா வேற யாரோ வராங்கன்னு சொன்னேன், கடைசியில் இவன் தான் வந்து நிற்கிறான். அப்படிதான் வருஷா சொன்னாங்க. இவன் என்னன்னா என்னையே பைத்தியமாக்கிட்டு போகிறான். சரி, நான் போய் தானே ஆகணும், நான் போகிறேன். ஐயோ, இப்போ வருஷா வேறு தனியாக போய் மாட்டிக்கிட்டாலே. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது இல்லை? ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா? ஐயோ கடவுளே, பாவம் அந்த பொண்ணு, எப்படியாச்சும் காப்பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. நீங்க அதுவா, நான் ஆல்ரெடி இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட தான் பேசினேன். ஒரு பொண்ணு தேடி வந்த பையன் தானே நீ? ஆமாம். என்ன இப்பயும் அந்த பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கியா? இல்லை, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன்.
என்ன புதுசாக எதுக்காச்சும் ஜாயின் பண்ணியிருக்கியா? அரே இல்ல இல்ல இல்ல. சார் சார் உங்க பேர் விக்ரம் தானே? ம் ஆமா. சாரி சார் என் மேலதான் தப்பு. நீங்க வரப்ப நாங்க இருந்திருக்கணும். சாரி. அட சார், என்ன நடக்குதுங்க? இவனை பார்த்து எதுக்கு சாருன்னு சொல்கிறீங்க? ஏய் வாய மூடு, இவர் தான் நம்மளோட சிஇஓ. என்ன சார் சொல்கிறீங்க? இவனா? ம் என்ன சார் இப்படி மரியாதை இல்லாம சொல்ற? சாரி சார். இருங்க, ஸ்டாஃப்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன். ம் சரி ஓகே. அட்டா பாவீங்களா, என்ன எதுனே சொல்லாம இப்படி அமுச்சு விட்டு என்னடா இவ்வளோ பெரிய ஷாக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை வருவீங்களா? வாங்கடா, உங்களுக்கு இருக்கு. சார் சாரி, நான் இன்னும் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்காக இருந்தேன்னா அதான் என்னால் முன்னாடியே வர முடியல. இல்லை நான் ஃபர்ஸ்டே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். சாரி சார். இல்ல இல்ல பரவாயில்ல. திடீர்னு எல்லாம் நடக்கும்போது நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல சார், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே வேற ஒருத்தவங்களா இருந்தா அப்படியே திட்டி எடுத்திருப்பாங்க. என்ன இந்நேரம் வேலையை விட்டே தூக்கியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல மனசாக இருக்கீங்க சார். அதனால என்ன சார், எனக்கே தெரியாது. என்ன சார்? இல்ல திடீர்னு தானே எல்லாமே நடக்குது, தெரியாம அதான் அதை சொல்ல வந்தேன். சாரி சார், இந்தாங்க ஃப்ளவர் இந்தாங்க. அட என்னங்க, பரவாயில்ல விடுங்க. சார், நீங்கள் எங்களோட சிஇஓ. இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஒர்க் கொடுக்க போகிறீங்க. இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. அப்புறம் என்ன சாரெல்லாம் கூப்பிட வேணாம், நீங்க எப்பயும் போலியே என்கிட்ட பேசுங்க. என்ன சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். நான் இல்ல இல்ல ப்ளீஸ் அப்படிலாம் வேண்டாம். நீங்க எப்பயும் சொல்லு தம்பின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா, அப்படியே பேசுங்க. சரிடா தம்பி. ஏய் சூப்பரா இருக்காரு இவரு. ஆமா ஆமா, ஆளு சும்மா ஹேண்ட்ஸமா அழகா இருக்காரு. போதும் நிறுத்துங்கடி. ஒருத்தர் புதுசா வந்துடக்கூடாது, அதுவும் கொஞ்சம் அழகா வந்துடக்கூடாது. உனக்கு போறாம நீ அந்த அளவுக்கு அழகா இல்லையேன்னு. ஏய் போடி. சரி ஓகே, நீங்க போய் எல்லாம் உங்க ஒர்க்கை பாருங்க, போங்க. டேய் சொட்ட பாஸ். என்ன மரியாதை தேயுது? இல்லை, நம்மளோட பழைய பாஸ் பிரதாப் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். என்ன அவன் எதுக்கும் வந்தான்? இப்போ அதான் கம்பெனி மாறிடுச்சுல்ல. அது அவனுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி சீக்கிரம் அவனை துரத்தி விடு. சார் சாரி, எங்களோட பழைய பாஸ் வந்து கேபின்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால நான் போய் அவர்கிட்ட பேசி அமுச்சிட்டு அப்புறம் நான் சொல்றேன். நீங்க அப்புறமேட்டு போறீங்களா? இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அப்படியா சார்? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்களே பேசிப்பீங்களா இல்லை நான் வரட்டுமா? இல்ல இல்ல நானும் அவன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு, அதனால நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருக்கவங்க பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்பா தம்பி, நீ தேடு வந்தியே, அந்த பொண்ணு பேர் வர்ஷா தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு அவங்கள மட்டும் தான் தெரியும். அவங்க பேரோ ஒரு அட்ரஸ் எதுவுமே தெரியாதே. சரி, உன் பேர் என்ன? என் பேர் விக்ரம். இனிமேல் டெய்லி வந்துடுவீங்களா? சரியா தெரியல, ஏன்னா இன்னொரு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு, அடிக்கடி அங்கேயும் போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஆனால் டெய்லி மட்டும் எப்பயாச்சும் வந்துட்டு போயிருங்க. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன கேளுங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸில் இவ்வளோதான் ஆளேவா இல்லை? இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எங்கேயாச்சும் இருப்பாங்க. இருக்கிறவங்கள வச்சு மட்டும் கூப்பிட்டு நாங்கள் இது பண்ணோம், உங்களை வரவேற்கலாம்னு நினச்சோம். அதுவும் இப்படி சொதப்பிருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் நான் தேடி வந்த பொண்ணு இங்கே இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை வேலையை விட்டு போயிட்டாலா என்ன? அட கடவுளே, என்னாச்சுங்க? ஏன் 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 நான் பாட்டுக்கு நீங்கள் வந்த சந்தோஷத்தில் நடக்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம், நீங்கள் தேடி வந்த பொண்ணு கண்டிப்பாக வர்ஷாவாக தான் இருக்கும். அவன் வந்தான்ல பிரதாப், அவன் வர்ஷாவுக்கு இழுத்துட்டு தான் போனான். தயவு செஞ்சு போய் பாருங்களேன் ப்ளீஸ், என்ன நடக்குன்னே தெரில. என்ன? நான் போய் பார்த்துக்கிறேன், விடுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி தம்பி, சீக்கிரம் போ.